வணக்கம். வாழிய நலம். ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாரு. அவருக்கு ஒரு 4, 5 சிஷ்யங்க இருந்தாங்க. அதுல ஒரு சிஷ்யன் வந்து அவர்ட்ட ரொம்ப வருஷமா பாடம் படிச்சுட்டு இருந்தான். அப்ப ஒரு நாள் அவனுக்கு என்ன தோணுச்சு, குரு நமக்கு சொல்லித் தரார், நம்ம அவர்ட்ட ஓரளவு கத்துக்கிட்டோம். அவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு புக்ல படிச்சு அத நம்மகிட்ட சொல்றாரு. இதுக்கு என்ன குருட்டயே திரும்பி நம்ம இவ்வளவு நாளா இருக்கிறது போறோம். நம்மளே படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் குருட்ட சொல்றான். சுவாமி நான் விடை பெற்றுக்கலான்னு இருக்கேன். நான் தனியா போறேன் சுவாமிங்கிறாரு. குரு ஓகேப்பா உன் விருப்பம்ங்கிறாரு. அவன் தனியா வந்துடுறான். வெளியில போயிட்டு அவன் தனியாவே இருக்கான். தனியா புக்ஸ் இதெல்லாம் படிக்கிறான். அதுல ஒரு கருத்து படிக்கிறான். அதுல ஒரு இதுல படிக்கும்போது, எச்சில் பரிசுத்தம், இறந்தவன் போர்வை பரிசுத்தம், பாந்தி பரிசுத்தம் அப்படின்னு ஒரு 3 விஷயத்த படிக்கிறான். அவனுக்கு அர்த்தம் புரியல. சரி பார்த்துக்கலாம், நம்ம தேவைப்பட்டா நம்ம இது பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம் அப்படின்னு அப்படியே மனசுல வச்சுக்கிறான். ஒரு நாள் ஒரு ஊர் வழியே போகும்போது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில எச்சி இலைய போடுறாங்க. அந்த எச்சி இலைய வந்து சரி எச்சில் பரிசுத்தம்னு படிச்சிருக்குமே அப்படின்ட்டு அந்த எச்சில் இலைய எடுக்கிறான். அவ பக்கத்துல ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர பார்த்துட்டு, "என்னப்பா எச்சி இலை எடுக்கிறேங்கிறாரு." "சுவாமி நான் ஒரு புக்ல படிச்சேன். எச்சில் பரிசுத்தம் அப்படின்னு போட்டிருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே அவர் அந்த பெரியவர் சொல்றாரு, "எச்சில் பரிசுத்தம்னு அது அர்த்தம் இல்லப்பா. நம்ம இறைவனுக்கு பசும்பாலை படைக்கிறோம். அந்த பசும்பால் வந்து புனிதமானது, நம்ம பரிசுத்தமானது நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த பசும்பால் எப்படி கிடைக்குது நமக்கு? அந்த கன்னுக்குட்டி போய் அந்த மாட்டோட மடியில முட்டி, அதை எச்சப்படுத்தி பண்ணாதான் அந்த பால் சுரக்கும். அந்த சுரந்த பிறகுதான் அந்த பாலை நம்ம கறந்து, அந்த பசும்பாலை நம்ம இறைவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்றோம். அந்த கன்னுக்குட்டி எச்சில் படுத்தின பால் தான் அது. அதான் எச்சில் பரிசுத்தம்ங்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படியா சாமி, ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லிட்டு, அப்படின்னா பாந்தி பரிசுத்தம்னா என்ன சாமி அர்த்தம் அப்படின்னா, பாந்தினா பரிசுத்தம்னா என்ன பண்ணா, இந்த தேனீக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து பூக்கள்ல போய் இருக்க தேனெல்லாம் எடுக்கும். தேன் எடுக்கும்போது வெறும் தேன் இருக்காது. பூக்கள்ல இருக்க தேன் ரொம்ப ஒரு டைல்யூட்டடா இருக்கும். இது வாயிலேருந்து சுமக்கிற உமிழ் ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகி அந்த தேனை எடுத்து போய் தேனுக்குள்ள சேர்த்து வைக்கும். ஸோ தேனுக்குள்ள தேனெல்லாம் சேர்ந்த பிறகு அந்த தேனை எடுத்து நம்ம இறைவனுக்கு அது அபிஷேகம் பண்றோம். அந்த தேன் ரொம்ப புனிதமானதா நம்ம நினைக்கிறோம். அதுதான் பாந்தி பரிசுத்தம் அப்படின்னு சொன்னாரு. இறந்தவன் போர்வை பரிசுத்தம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டான். இறந்தவன் போர்வை பரிசுத்தம்னா பட்டுப்பூச்சி இருக்கு இல்லையா, பட்டு புழுக்கள் இருக்கு இல்லையா, அது உடம்பு சுத்தி அப்படியே இது பண்ணி பட்டு நூலை சுத்திட்டு அப்படியே இருக்கும். அதை என்ன பண்றாங்க, நம்ம அதை சுடுதண்ணில போட்டு அதை சாவடிச்சுட்டு அப்புறமா அந்த உடம்புல சுத்தி இருக்க அந்த நூலை பட்டு நூலை எடுத்து பட்டு புடவை வேஷ்டி எல்லாம் தயார் பண்ணி அந்த பட்டு வேஷ்டியை நம்ம இறைவனுக்கு சாத்துறோம். பட்டு புடவை அம்பாளை சாத்துறோம். ஸோ அந்த பட்டு நூலுங்கிறது ஒரு புனிதமான விஷயமா நினைக்கிறோம். ஸோ இதுதான் நொழிய அது அது அர்த்தம், அது வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால எந்த விஷயத்தையும் சும்மா டக்குன்னு புக்ல படிச்சாலும் உனக்கு உண்மையான அர்த்தம் புரியாது. குரு வந்து கரெக்டான உண்மையான விஷயத்த உனக்கு கைட் பண்ணுவாரு. உண்மையான ஆழமான உண்மையான விஷயத்த அவர் அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நன்றி, வணக்கம்.